குரூப் 1 2024 கிட்ட ஒரு சம்மு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, சம்முக்கு போவோம். ஃபஸ்ட்டு என்னது, எலஃபெண்ட்டோட ஸ்பீடு, லயனு, சீட்டாவோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரேஷியோ, எலஃபெண்ட்டுக்கு லயனுக்கு சீட்டாவுக்கு எல்லாத்துக்கும் ரேஷியோ போட்டிங்கன்னா எது வந்து சின்னதாக வரும்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்களா, இந்த 4 தான் எழுதியிருக்கேன், ஏபிசிடி. அப்புறம் என்னது, எலஃபெண்ட்டுக்கும் லயனுக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் எலஃபெண்ட் லைன், அடுத்தது லைனு சீட்டா, எலஃபெண்ட்டு சீட்டா, லைனு எலஃபெண்ட்டு. இது எல்லாத்துக்கும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும். ஈக்கு 20, எல்லுக்கு 80. அதேமாரி இதுக்கு நேரு எல் லைன் 80/100, இதுக்கு 20/100. அப்புறம் லைன் வந்து 80, எலஃபெண்ட்டு 20. அப்படியே கேன்சல் பண்ணுங்களா. இது 20/80 ஒரு 1/4 வருமா? என்ன அர்த்தம், 1 வந்து 4 பங்காக போடணும்னு அர்த்தம். 25, அதாவது ₹1 4ஆக பிரிக்கணுங்க. அப்படின்னா வரும் 4 25 பைசா வரும் இல்லையா, அதான் 25 பைசா தான். அப்படின்னா நீங்கள் 4 டேபிள் ஆச்சாலும் வரும் 0.25 வரும், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இது வந்து நான் வரும் 80/100 ஆச்சா, 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 8/10 இருக்கும். அது என்ன பண்ணணும், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா ஒரு 0.8 வந்துடும். அடுத்தது இதுக்கு நான் வரும் 20/100, அப்படி வச்சா 1/5. 1/5 ஆச்சுன்னா வரும் 0.2 வரும். அதாவது 1 டிவைட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம், புள்ளி வச்சுட்டு இங்கே 0 போடுவோம். இப்போ 2 டைம் வரும் இல்லையா, 10.2. சரி, ஓகே. அடுத்தது இது 80/20. 80/20 ஆச்சுன்னா ஒரு 4. பிறகுல எது சின்னது பார்க்க சொல்கிறாங்க. இந்த 4ல் இது தானே 0.2 தானே சின்னது. அப்போ ஆன்சர் வந்து சி. இது இந்த சம் வந்து இன்னொரு மெத்தடாகவும் போடலாம். அதாவது இங்கே வந்து புள்ளி வச்சு போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, டிவைட் பண்ணுறதுக்குன்னா என்ன பண்ணணுன்னா, இதுதான் மேலே வந்து ரேஷியோ சொன்னோம் இல்லையா, இந்த ரேஷியோ அப்படியே எழுதிக்கிங்களா. இந்த ரேஷியோ அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணால் வரும் 1/4. அப்போ இது 4/5, இது 1/5. ஓகேங்களா. இது 4/1. இதை வந்து என்ன பண்ணணுன்னா, இங்கேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து இங்கே எழுதிக்குங்க. அப்புறம் இங்கேருந்து இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா. அப்போனா வரும் 1/5, சாரி 1 × 5 இது 5. அப்புறம் 4 × 4 16. இப்போ ரெண்டில் எது சின்னது, 5 தான் சின்னது. ஓகேவா. அப்போ 1/4 தான் சின்னது. அப்போ 1/4 எடுத்து இங்கே எழுதிக்குங்க. ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். 1/4 எடுத்து எழுதிக்கிட்டு இது வந்து விட்டுடணும். இது அவ்வளோதான். அடுத்தது என்னது, அடுத்த இதுக்கு போகணும். அடுத்த இது எடுத்து இங்கே எழுதிக்கங்க. அதேமாரி 1 × 5 இது 5. ஓகே, 1 × 5 5. 4 × 1 4. ஓகே, அது ரெண்டுத்தில் எது சின்னது, 5க்கு 4 இதுதான் சின்னது. அப்போ இதுதான், இதோட இதை விட்டுணும் நம்ம. ஓகேவா, அது இது போயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அதுக்கு அடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். 1/5 எடுத்துமே இது கூட கம்பேர் பண்ணுங்கள். பண்ணால் வரும் 1 × 1 1. அப்புறம் என்னது 5 × 4 20. ரெண்டில் எது சின்னது, 1 தான் சின்னது. அப்போ ஆன்சர் என்னது, 1/5 தான் ஆன்சர். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று எடுத்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு இது 2 எடுத்தாச்சு. அப்புறம் இது 2ல் எது சின்னதுன்னு பார்த்தோம். 5 வருடத்தில் இதுதான் சின்னது. அப்போ இதை விட்டுட்டோம். அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது எது சின்னது, இதுதான் சின்னது. அப்போ இதை விட்டுட்டோம். அப்புறம் இதையும் கம்பேர் பண்ணும்போது எது சின்னது, இதுதான் மறுபடியும் சின்னது. அப்போ இதை விட்டுட்டோம். அப்போ இது 1 தான் மீதி இருக்கு இல்லையா. அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி.